இங்க பாக்யா ராதிகாவ பார்த்து போய் பேசிட்டு வரலான்னு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுக்கு போனா ராதிகாவும் சரி, அவங்க அம்மா கமலாவும் சரி பயங்கரமான கோபத்துல எங்க ராதிகா வந்துட்டு பாக்யாவையும் திட்டி விட்டுறாங்க. பாக்யாவும் பதிலுக்கு பேசிட்டு அங்கேருந்து வெளியில வரும்பொழுது தான் கோபி வர, கோபிக்கிட்டையும் திட்டிட்டு அவங்களும் நேரா வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க வந்துட்டு ஈஸ்வரிக்கு போய் தைரியம் சொல்றாங்க. ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரிய வரத்தானத்த போகுது. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, அழுகாதீங்க. இப்படி நீங்க அழுது உங்க உடம்பை கெடுத்துக்காதீங்க. பாருங்க உங்களால மாமாவும் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்ல, எனக்காக யாரும் இங்க உட்காந்து சாப்பிடாம அழுக வேணாம், எல்லாரும் போய் சாப்பிடுங்கன்னு இங்கே வந்து ஈஸ்வரி சொல்ல, எல்லாருமே வந்து இங்கே ஈஸ்வரி பக்கத்துல தைரியமாக சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஈஸ்வரி, இங்கே பாக்யா சொல்கிற மாதிரி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நடந்த உண்மை எல்லாருக்கும் வெளியில் வரும் பொழுது கண்டிப்பாக நினச்சி வருத்தப்பட போகிறது. அதுவும் கண்டிப்பாக நீ இன்னைக்கு இவ்வளோ வருத்தப்படுறனா அதையெல்லாம் தாண்டி அவங்க அன்னைக்கு கஷ்டப்பட தான் போகிறாங்க, அன்னைக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் ஈஸ்வரியும் வந்துட்டு ரொம்ப வருத்தத்தில் அதே ஒரு யோசனையிலையும் கவலையிலையும் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு கூட அவங்களுக்கு புரியலை. எங்கள் தாத்தாவும் கிளம்பி வெளியில் போக, நீங்களாவது வந்து சாப்பிடுங்க மாமான்னு எங்கள் பாக்கியா வந்து கூட்டிகிட்டு போய் அவர் சாப்பிடவும் வைக்கிறாங்க. எங்கள் வீட்டில் யாருமே இல்லாத நேரம் பார்த்து மனசு ரொம்ப வருத்தத்தில் இருக்குது. ஈஸ்வரி வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில் போகிறாங்க. இதை யாருமே கொஞ்சம் கூட கவனிக்கலை. அப்போ தான் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க பாக்கியா நேராக ரூம்குள்ளே போக அங்கே அத்தையை காணும்னு சொல்லி வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. சரி ஒரு நிமிஷம் நான் வெளியில் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியா வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் ஓடி வர, இங்கே வந்து வெளியில் நிற்கிற ஈஸ்வரி அங்கே ராதிகா வந்து ரொம்ப கோவமாக அங்கேருந்து போகிறத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன நடந்துச்சு இந்த கொஞ்ச நேரத்தில்னு தெரியாத எங்கள் பாக்கியா நேராக ஈஸ்வரிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னாச்சு அத்தை, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு சொல்லுங்கத்தன்னு சொல்ல, நீ உள்ள வா பாக்கியான்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கப்பா ஈஸ்வரி போன, உன்னை வீடு ஃபுல்லாக எங்கே தேடுறது அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா கோவப்பட, இனிமேல் இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு ரொம்ப கண்டிஷனாக சொல்கிறாங்க. ஏங்க பயப்படுறீங்களா, நான் எதுவும் போய் பண்ணிப்பேன்னு நினச்சேன் பயப்படுறீங்களான்னு எங்கள் பாட்டி கேட்க, நீங்கள் தாத்தாவும் அமைதியாக பார்த்துட்டே இருக்காங்க. உடனே பாட்டிகிட்ட பாக்கியா கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு எங்கள் ஈஸ்வரி சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை பாக்கியா, நான் வீட்டிலேருந்து வெளியில் மனசு கஷ்டமாக இருக்குது, சரி கோவில் வரையும் போயிட்டு வரலான்னு தான் வெளியில் வந்தேன். அந்நேரம் பார்த்து மயோ ஸ்கூல் போயிட்டு அங்கேருந்து வந்துட்டு இருந்தா, என்னை பார்த்துட்டு என்னைகிட்ட பேசுகிறதுக்காக ஓடி வந்தா. அங்கிட்டு கார் வந்தது பைக் வந்தது கூட கவனிக்காமல் வேகமாக ஓடி வந்தா. அதான் நான் அவளை கார் வந்து எங்கே காரில் போய் விழுந்துட போகிறாளோ, கீழே விழுந்துட போகிறாளோ, எதுவும் ஆயிட போதோன்னு நினச்ச பதட்டத்தில் நான் அவளை பிடிச்சி இங்கிட்டு இழுத்துட்டு வந்தேன். அங்கே நின்று ராதிகா வேகமாக ஓடி வந்தா. எதுக்காக இப்படி ஓடி வந்தானா, நான் எதுவும் மயுவை பண்ணிடுவணும்னு நினச்சி தான் ஓடி வந்திருப்பா போல். அதான் இங்கே வெடுக்குன்னு மயுவையும் கூட்டிகிட்டு என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு அவள் மயுவை கூட்டிகிட்டு திட்டிகிட்டே அழைச்சிட்டு போயிட்டா பாக்கியான்னு சொல்ல, அதான் நான் சொன்னலத்த, நீங்கள் நல்லதுன்னு நினச்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமும் கடைசியில் கெட்டதில் தான் போய் முடியுது. நீங்கள் மயுவை காப்பாற்றணும்னு நினச்சிங்க, ஆனால் அவங்க அதை என்ன நினச்சிட்டாங்கன்னோ தெரியல. ஒருவேளை அவங்க குழந்தைய கொண்டது நீங்கள் தானே நினச்சிட்டு இருக்காங்களா, அதுபோல் மயுவுக்கும் உங்களால் எதுவும் ஆயிடும்னு நினச்சாங்களா என்னவோன்னு சொல்ல, நீ சொல்கிறத தான் பாக்கியா நானும் யோசித்தேன். அதான் மனசு ரொம்ப தாங்க மாட்டுதுன்னு சொல்ல, கோவிலுக்கு போகணும்னு நினச்சி வெளியில் போனேன், இப்போ அதுவும் முடியலைன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தனை திரும்பவும் தைரியம் சொல்ல, எங்கள் கண் கலங்கி உட்காந்துருக்காங்க. இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற ராதிகாவும், எதுக்கு மையோ இப்போ அவங்கள தேடி போனேன்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா அவங்க கிட்டே பேசலான்னு போனேன் அப்படின்னு சொல்ல, இனிமேல் அவங்க கிட்டலாம் பேசாத, என் வயிற்றுல இந்த குழந்தைய அழிச்சுவாங்க, ஒன்று ஏதாவது பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லி இதை கேட்டு இங்கே கோபி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இருந்தாலும் இங்கே ராதிகா கிட்ட பேச போக ராதியா சொல்கிறாங்க, எல்லாம் இங்கே பாக்யாவை பழி வாங்கணும்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்தீங்க, இப்போ பார்த்தீங்கல்ல, இப்போ நீங்கள் பாக்யாவை பழி வாங்கினீங்களோ இல்லையோ, ஆனால் என்னை நல்லா பழி வாங்கிட்டீங்க கோபி அப்படின்னு சொல்லி இங்கே கோபியை பயங்கரமாக திட்டுறாங்க. ராதிகா பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் சரியாக இருக்கிறதுனால இங்கே அடங்கி போகிறாங்க கோபி. ஏற்கனவே எங்கள் கமலாவும் பயங்கர கோபத்தில் இருக்க, மயுவையும் பிடிச்சி திட்டுறாங்க. இந்த பாரு, இனிமேல் அந்த பொம்பளைகிட்ட நீ பேசுனதை நான் பார்த்தேன், அப்புறம் நான் பேத்தின்னு கூட பார்க்க மாட்டேன், நான் அடி கொடுத்துருவேன்னு சொல்லி இங்கே மயுவை வந்து திட்ட, மயு அப்படியே கோச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்போ எதுக்காக குழந்தைய திட்டுறீங்கன்னு சொல்ல, நீங்கள் வேணால் எப்படி வேணாலும் இருங்க மாப்பிள்ள, இப்போ உங்களால் தான் இப்போது வயிற்றில் இருக்க குழந்தைய போனது, அது எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, தெரிஞ்சிருந்து இப்படி நடந்துக்கிறீங்களேன்னு சொல்லி இங்கே காமலா வந்து திரும்பவும் கோபியை திட்ட, கோபி 2 பேர்கிட்டையும் இனிமேல் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி, நான் கிளம்புற கிச்சனுக்குள்ள விடுக்குன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிப்பேன். அங்கேருந்து கிளம்பி அவங்களும் போக, இல்லைம்மா இவருக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இருக்க மாட்டுது, ஈவு இறக்குன்றது மனசில் இருந்திருந்தா இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாரா, இவர் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சாரி கூட கேட்கல மாமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து போகிற கோபியும் ரொம்ப டென்ஷனில் இங்கேருந்து கிச்சன்ஸ் கிளவுடுக்கும் போகிறாங்க. அங்கே போய் ரொம்ப யோசனையில் இருக்காங்க. இங்கே பாக்கியா பேசினது, ராதிகா பேசினது, இப்படி மண்டைக்குள்ளே எல்லாமே ஓட அவங்களால சரியாக வேலை கூட பார்க்க முடியல. அங்கே போனால் அங்கேயும் நிம்மதி இல்லை, இங்கே வந்தால் இங்கேயும் நிம்மதி இல்லை நினச்சவங்க அங்கேருந்து கிளம்பி திரும்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து சில திங்ஸ் எடுத்துகிட்டு நம்ம போவோம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க கோபி.
சரின்னு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக கோபி வேலையும் ஒழுங்காக ஆக மாட்டுது. வரவங்களும் கூட்டம் கஸ்டமர்ஸ் எல்லாம் குறையவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பல கவலை அவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அப்போ தான் மயோ எடுத்து ஃபோனை நோண்டி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மயோ படிக்காமல் எப்போ பார்த்தாலும் ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கேன்னு சொல்ல, இல்லை மம்மி நான் விளையாடலாம் இல்லை ஃபோட்டோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்படி என்ன தான் ஃபோட்டோ பார்க்குறேன்னு சொல்லி மயோ பக்கத்தில் போய் உட்கார, ஆமாம் இந்த ஃபோட்டோலாம் எப்போ எடுத்தேன்னு சொல்ல, அன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருந்தோம்ல மம்மி, அன்னைக்கு காலையில் நானும் பாட்டியும் ரெடி ஆனதுக்கப்புறம் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம், அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் மம்மி இதுன்னு சொல்லி இங்கே மயோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்காங்க. அதுதான் அங்கே ராதிகாவும் பார்க்க, அங்கே பக்கத்தில் கமலாவும் உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி மட்டும் நல்ல நாளாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சிருக்க வேண்டியது, எல்லாம் அந்த பொம்பளையால் வந்ததுன்னு சொல்லி ஈஸ்வரியை திட்ட, அதை விடுமான்னு சொல்லி எனக்கு திரும்ப திரும்ப அதை மனசு கஷ்டமாக இருக்குது, அதை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இங்கே ஃபோட்டோவில் என்ன தெரியுதுன்னா, அந்த ஃபோட்டோவில் இங்கே ராதிகா வலிக்கு கீழே விழ போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஈஸ்வரி அந்த இடத்துலேருந்தே கிளம்புறாங்க. இதை அப்போ தான் ஜூம் பண்ணி நல்லாவே பார்க்குறாங்க. அம்மா இதை ஒரு நிமிஷம் பாருன்னு சொல்லி ராதிகா தன்னுடைய அம்மா கமலா கிட்ட அந்த ஃபோட்டோவை காட்ட, இதை பார்க்குறாங்க. என்னடி இருக்குதுல்லன்னு சொல்ல, நல்லா பாருமா, நான் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் அத்தை அங்கே உட்காந்துருந்த இடத்துலேருந்தே கிளம்புறாங்க, அவங்க என்னை தள்ளி விடலை, நல்லா பாருன்னு சொல்ல, அடுத்தடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது இங்கே ராதிகா கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கிளம்பி அவங்க ராதிகாவை வந்து தூக்குறதுக்காக போகிறாங்க. இப்படி எல்லாமே அதில் இருக்குது. என்னம்மா கடைசியில் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல, சரி விடுடி, ஏதோ யதார்த்தமாக நம்ம தெரியாமல் பழி போட்டுட்டோம், அதுக்காக இப்போ தான் நம்ம மேலே தப்புன்னு சொல்லி நம்ம எல்லாரும் அவங்கக்கிட்ட போய் சாரி கேட்கணுமா, குடும்பத்தோடு போய் அவள் காலில் விழணுமா, இதெல்லாம் தூக்கி தூரமாக போடு ராதிகா, நமக்கு நம்ம குழந்தை இல்லாமல் போயிடுச்சு, இப்போ அவள் இந்த வீட்டிலையும் இல்லை, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இரு அப்படின்னு சொல்ல, என்னம்மா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிறேன், தப்பே செய்யாத ஒருத்தவங்க மேலே பழி போடுறது ரொம்ப தப்பு இல்லையான்னு சொல்ல, அவங்க இங்கே இருந்த வரைக்கும் உனக்கு எவ்வளோ தொந்தரவாக இருந்தது, இப்போ அவங்க இந்த வீட்டில் இல்லையே நினச்சி சந்தோஷப்படு, ஒரு கெட்டதுலேயும் நல்லது நடந்ததுன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் இங்கே ராதிகாவுக்கு மனசு கேட்க மாட்டேது. இல்லைம்மா என்ன இருந்தாலும் இந்த விஷயத்த கோபிக்கிட்ட அப்படின்னு சொல்ல, இந்த விஷயத்த நம்மளாம் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம இந்த ஃபோட்டோ பார்க்க போய் தானே தெரிஞ்சது, முதல்ல இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்ணு அப்படின்னு எங்கள் கமலா சொல்கிறாங்க. இங்கே ராதிகா அப்படியே உட்காந்துருக்கு. இங்கே குடுன்னு சொல்லி ஃபோனை வாங்க, அந்நேரம் பார்த்து எங்கள் மயு டாடி எப்போ வந்தீங்கன்னு சொல்லி சத்தம் போட, அங்கே வாசல் நிற்கிற கோபி நேராக ஒரு டென்ஷனோட உள்ளே வராங்க, ரொம்ப கோபத்தோட. இப்போ அங்கே உடனே கையில் இருக்க ஃபோனை வாங்கி பிடுங்கி பார்க்குறாங்க, ஃபோட்டோவையும் பார்க்குறாங்க. அப்போ தான் இங்கே கோபிக்கும் தெரியுது, என்ன ராதிகா இதெல்லாம்னு சொல்ல, எனக்கே இப்போ தான் தெரியும் கோபி, எனக்கும் உண்மையெல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல, அன்னைக்கு என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உங்கள் அம்மா தான் தள்ளி விட்டாங்கன்னு அப்படி சொன்னேன், இப்போது எனக்கு எதுவுமே தெரியாத மேலே நின்றுட்டுருக்கேன்னு சொல்லி இங்கே ராதிகாவை திட்ட, இல்லை கோபி ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரதை கேளுங்க, இன்னைக்கு நான் தப்பாக தான் நினச்சிட்டு இருந்தேன், அன்னைக்கு சரியான நினைவு கூட எனக்கு இல்லை, ஆனால் இப்போ இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது தானே எனக்கு உண்மை என்ன ஏதுன்னு தெரிய வருதுன்னு சொல்ல, இங்கே ஃபோட்டோ இருக்கிறதுனால இப்போ என் அம்மா மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த ஃபோட்டோவே இல்லைனா கடைசி வரைக்கும் என் அம்மாவை நான் வெறுத்து ஒதுக்கிட்டு தானே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல, இந்த உண்மையை ராதிகாவே சொல்லணும்னு நினைக்கிறா, ஆனால் நீங்கள் இவ பக்கத்தில் இருந்து கூடவே இருந்து குழி பறிச்சிட்ருக்கீங்க, அப்போ நாங்கள் சந்தோஷமாக வாழக்கூடாது அப்படி தானே, அப்படி ஒரு எண்ணம் தானே உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டுருக்குன்னு எங்கள் கோபி பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க கமலாவை. இங்கே கோபி கேட்குற கேள்விக்கு எந்த பதிலும் இல்லாமல் எங்கள் ராதிகா கிளம்பி வா அப்படின்னு சொல்ல, எங்கள் கோபி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் தான் வாங்கன்னு சொல்லி இங்கே ராதிகாவையும் கமலாவையும் கூட்டிகிட்டு நேராக அங்கே ஈஸ்வரி வீட்டுக்கு போக, இப்போ எதுக்குடா இங்கே வந்தேன்னு அங்கே தாத்தா திட்டுறாரு, இப்போ என்ன குடும்பத்தோடு வந்து இங்கே நியாயம் கேட்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி, இல்லை இங்கே போகிற ஈஸ்வரியை கூப்பிடுறேன் அவகிட்டே கேட்டுக்கங்கன்னு இங்கே ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. அது நேரம் பாக்கியான குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வெளியில் வந்து நிற்க, இங்கே ஈஸ்வரி வந்து நிற்கிறாங்க. ஈஸ்வரி ரொம்ப வருத்தத்தோட இங்கே கோபியோட பார்க்க, கோபியும் ரொம்ப என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு காலில் போய் விழுக, இங்கே ஈஸ்வரிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, என்ன திடீர்னு இப்படி காலில் வந்து விழுந்துட்டான் அப்படின்னு தாத்தா பார்த்துட்ருக்க, பண்ணுறதை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாயிடுமா, இப்போ நீ மன்னிப்பு கேட்குற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்கள் தாத்தா கேட்க, இங்கே இந்த ஃபோனை எடுத்து எல்லாருக்கிட்டையும் காட்டுறாங்க. முதல்ல பாக்கியா வாங்கி பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது. உடனே இங்கே ராதிகாவும் கொஞ்சம் கூட தயங்காமல் டக்குன்னு காலில் விழுந்து, நான் மன்னிச்சிருங்க அத்தை, நானும் எங்கள் அம்மா சொல்கிறதை கேட்டு இல்லை எல்லோரும் சொல்கிறதை கேட்டு நீங்கள் தான் தப்பு பண்ணியிருப்பீங்களோன்னு நினச்சிட்டேன், நீங்கள் தப்பு பண்ணலைன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்துடுச்சுன்னு சொல்ல, இதை கேட்டு இங்கே ஈஸ்வரி மனசுக்குள்ளேருந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலே நம்ம தப்பு பண்ணலைன்ற விஷயம் இப்போனாலே இவங்களுக்கு தெரிஞ்சதே நினச்சாலும், இன்னொரு பக்கம் தன்னுடைய பையன் கோபி பேசுனதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் கூட அவனை வந்து தூக்கி கூட விடாமல் அந்த இடத்த இருந்து நகர்ந்து அவங்க ரூம்குள்ளே போய்ட்றாங்க. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு எங்கள் கோபி கத்துனாலும் யார் பேசுகிறதையும் கேட்காம எல்லாருமே திட்டிடுறாங்க. இதனால் எங்கள் ராதிகாவும் வந்துட்டு வேறு வழி இல்லை, இவங்க பேசினதை கேட்டு தானே ஆகணும்னு நினச்சிட்டு வெளியிலே நிற்க, இங்கே தாத்தா தான் வந்துட்டு ரொம்ப கோவமாக, இனிமேல் இந்த வீட்டு பக்கம் நீ வரவே கூடாதுன்னு கோபியை தான் திட்டுறாங்க. கோபியை திட்டிட்டு கதவை இழுத்து மூடிடுறாங்க. இங்கே உடனே கோபியோட கோவமெல்லாம் கமலா பக்கம் திரும்புது, எல்லாம் உங்களால் தான், இனிமேல் நீங்கள் அந்த வீட்டு பக்கம் வந்து பாருங்கள், இந்த வீட்டுக்கு இனிமேல் நீங்கள் வரவே கூடாது, பேசாமல் ஊருக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கோபி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. என்னையே அம்மாவையும் பிரிச்சிட்டிங்களேன்ற கோபத்தில் இங்கே கமலாவை நல்லா திட்டிட்டு அவங்களும்
அவங்களும் போக, என்னம்மா என்னுடைய வாழ்க்கைக்கு நீயே வினையா வந்துருவ போலன்னு எங்கள் ராதிகாவும் தன்னுடைய அம்மாவை திட்டிட்டு போக, இங்கே அவங்க அம்மா தனியாக நின்று ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்ன இது நம்ம இவளுக்கு நல்லது பண்ண போய் கடைசியில் நம்ம எல்லாரும் சேர்ந்து திட்டுறாங்களேன்னு நின்றுட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் கூட இவ வீட்டில் இருக்கக்கூடாது, இவகிட்ட நம்ம திட்டு வாங்கிட்டு இருக்கவா இங்கே வந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே உடனே அம்மா கமலாவும் நம்ம ஊருக்கு உடனே கிளம்பி ஆகணுன்ற ஒரு எண்ணத்தில் இருந்துட்டு இருக்காங்க.